விஷயம் கொஞ்சம் ம், விசித்திரமானது, ஆனா ரொம்பவே வசீகரிக்கக்கூடியது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. மனிதர்கள் விண்வெளிக்கு போறாங்க, ஆனா அங்க போனதும் துப்பாக்கி, கம்ப்யூட்டர், அணு ஆயுதம்னு எதுவுமே வேலை செய்யல. எல்லா டெக்னாலஜியும் ஃபெயில். ஆமா, நீங்க உணவுச் சங்கிலியோட உச்சில இருந்து திடீர்னு கீழே தள்ளப்படுறீங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது கடவுளின் சரணாலயம் மற்றும் புனித கருப்பு படிகம்னு சொல்ற அந்த மூலக்குறிப்புகளை வச்சுதான். சரிதான். இந்த புதிய உலகத்தோட விதிகள் முற்றிலும் வேற. இங்க உயிர் பிழைக்கிறதுக்கோ இல்ல சக்தி அடையறதுக்கோ தொழில்நுட்பம் உதவாது. அப்போ எப்படி? அதுக்கு பதிலா அங்க இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடி அதோட சதைய சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது கிடைக்கிற ஒருவித பரிணாம வளர்ச்சி தான் இங்க எல்லாமே. ஓ, அப்போ நம்ம நோக்கம் இந்த கடவுளின் சரணாலயம்ங்கிற உலகத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிறது தான். அதுல ஹான்ஸ்ன்னு ஒரு 16 வயசு பையன் எப்படி போராடுறான்னு பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? பார்க்கலாம். அப்படியானா, இந்த உலகத்துல மனுஷங்களோட ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த முடியுமா? இதுதான் உங்க குறிப்புகள்ல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. முடியும். கோட்பாட்டளவுல ஆமாம். ஒரு உயிரினத்தை கொன்னு அதோட சதைய சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீனோ புள்ளிகள் கிடைக்கும். ஜீனோ புள்ளிகள். ஆமா. இந்த புள்ளிகள் உங்க உடம்போட மரபணு அமைப்பையே மாத்தும். உங்க சக்தி, வேகம், ஆயுள் எல்லாமே அதிகமாகும். 100 புள்ளிகளை சேர்க்கும்போது உங்க உடல் முதல் பரிணாம வளர்ச்சி அடையும். ஓகே. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிக்கும் உங்க ஆயுள் பல வருஷங்கள் அதிகமாகும். தொடர்ந்து பரிணாமம் அடைஞ்சிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல சாகாவரமே சாத்தியம்காம். இது தவிர பீஸ்ட் சோல்னு ஒன்னு இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுதே, அது என்ன? அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். ஒரு உயிரினத்தை கொல்லும்போது சில சமயம் அதோட ஆன்மா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்மாவா? ஆமா. இந்த பீஸ்ட் சோல் உங்களுக்கு ஒரு கவசமாகவோ ஆயுதமாகவோ மாறலாம். இல்லனா உங்களுக்காக சண்டையிடுற ஒரு உயிரினமாகவோ கூட இருக்கலாம். அப்போ ஒரு கரடிய கொன்னா அந்த கரடியே நம்மளுக்காக சண்டை போடுமா? போட வாய்ப்பு இருக்கு. சில சமயம் அது உங்களையே ஒரு பயங்கர மிருகமா மாத்துற சக்தியையும் கொடுக்கும். அதனாலதான் இந்த உலகத்துல பழைய தற்காப்பு கலைகளுக்கு புதுசா ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நம்ம கதையின் நாயகன் ஹான்சன் கிட்ட வருவோம். அவன் இந்த உலகத்துல ரொம்ப ம், ஒரு கடினமான நிலையில இருக்கான். அவன்கிட்ட 79 ஜீனோ புள்ளிகள் தான் இருக்கு. ஆமா. அவனோட பிரச்சனை என்னன்னா, அவன் ஒரே வகையான கீழ்நிலை உயிரினங்களான கருப்பு வண்டுகளை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிட்டிருக்கான். அதனால என்ன? ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட உடல் அதுக்கு பழகிடுச்சு. இப்போ அந்த வண்டுகளை சாப்பிட்டு அவனுக்கு ஜீனோ புலிகள் கிடைக்கிறதே நின்னு போச்சு. வேற வலிமையான மிருகங்களை வேட்டையாடலாமே. அதுக்கு அவன்கிட்ட சக்தி வாய்ந்த பீஸ்ட் சோல்களோ இல்ல பணமோ இல்ல. சரி, தனியா போக முடியலன்னா வேற யாருடனாவது சேர்ந்து குழுவா போகலாமேன்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஏன் போகல? அதுவும் முடியாது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவன் இந்த சரணாலயத்துக்குள்ள நுழைஞ்ச நாளே ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டான். என்ன தப்பு? ஸ்டீல் ஆமர் ஷெல்டர்னு ஒரு இடத்துல கின் ஸ்வான்னு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் தன்னோட பீஸ்ட் சோல பயன்படுத்தி ஒரு வெள்ளை ஓனாய் யூனிகார்ன் வடிவத்துல இருந்தாங்க. ஓகே. அத உண்மையான மிருகம்னு நினைச்சு நம்ம ஆள் பதட்டத்துல தன்னோட கத்தியால அதோட பின்புறத்துல குத்திட்டான். ஐயையோ, தெரியாம செஞ்சது தானே. ஆமா. ஆனா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை எல்லோரும் கேலியா ஆஸ் ஃப்ரீக்னு, அதாவது பின்பக்கத்தை குத்தியவன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மோசம். அதை விட முக்கியமா அந்த பெண் கின்சுவான் அவன் கூட யார் பழகுனாலும் அவங்க என்னோட எதிரின்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால யாரும் அவன் கூட சேர பயப்படுறாங்க. இதுதான் அவனோட தனிமைக்கு காரணம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஹான்சனோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுது. அவன் ஒரு கூடைப்பந்து அளவுள்ள தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஒரு விசித்திரமான கருப்பு வண்டை பார்க்கறான். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல உயிரினங்கள் 4 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. சாதாரண, பழமையான, மாற்றப்பட்ட மற்றும் புனித ரத்த வகை. ஓ, ஹான்சன் கொன்ன அந்த தங்கவண்டு ரொம்பவே அரிதான புனித ரத்த வகையை சேர்ந்தது. அதோட சதைய சாப்பிட்டதும் அவனுக்கு ஒரே நேரத்துல 7 புனித ஜீனோ புள்ளிகள் கிடைக்குது. அதோட அந்த வண்டோட பீஸ்ட் சோலும் கிடைக்குது. ஆனா வண்டோட உடம்புக்குள்ள அவனுக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு பொருள் கிடைக்குது. ஆமா, ஒரு புறா முட்டை அளவுள்ள ஒரு கருப்பு படிகம். அதுக்குள்ள லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னற மாதிரி இருக்கு. இங்கதான் ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண கருப்பு வண்டு எப்படி இவ்ளோ சக்தி வாய்ந்த புனித இரத்த உயிரினமா மாறுச்சு? அதுக்கும் இந்த படிகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? இதுதான் ஹான்சனோட மனசுலயும் ஓடுது. அப்போ இந்த சந்தேகத்தை தீர்க்க அவன் ஒரு சோதனை செய்றான். அவனோட அறையில சாகர நிலைமையில இருந்த ஒரு சாதாரண பச்சை செதில் மிருகத்துக்கு அந்த கருப்பு படிகத்தை உணவா கொடுக்கறான்.
அதோட விளைவு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மிருகம் உயிர் பிழைச்சது மட்டுமல்ல, வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பழமையான உயிரினமா மாறுது. சாதாரண வகையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சா? ஆமா, அப்பதான் ஹான்சன் உண்மைய உணர்றா. அந்த படிகத்தால உயிரினங்களை அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைய செய்ய முடியும். இது ஆட்டத்தையே மாத்திர ஒரு கண்டுபிடிப்பு. நிச்சயமா. இனிமே அவன் அரிதான உயிரினங்களை தேடி போக வேண்டியதில்ல. அவனே அவற்றை உருவாக்க முடியும். சூப்பர். சரி, அவனுக்கு கிடைச்ச அந்த புனித ரத்த பீஸ்ட் சோல் என்ன ஆனது? அது ஒரு கவசமா மாறுது. கோத்திக் இடைக்கால பாணியில தங்க நிறத்துல உடல் முழுவதையும் மூடுற ஒரு சக்தி வாய்ந்த கவசம். அது அவனை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அவனோட உடலை இலகுவாக்கி அதிக சக்தியும் கொடுக்குது. சரி, இந்த மாயாஜால உலகத்திலிருந்து அவன் நிஜ உலகத்துக்கு திரும்பும்போது அவனுக்கு என்ன காத்திருக்கு? அவன் திரும்பினதும் செய்திகள்ல பரிணாம வளர்ச்சியில உச்சம் தொட்டவங்கள பத்தி பாக்குறான். அவங்க எவால்வர் டெமிபாட்னு பட்டம் பெறுவதை பாக்குறான். அது படிகத்தை வச்சு தானும் அந்த நிலையை அடைய முடியும் நம்புறான். ஆமா. ஆனா அவன் வீட்டுக்கு போனதும் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை அவனை வரவேற்குது. என்ன பிரச்சனை? அவனோட அத்தைகளும் மாமாக்களும் அவனோட அம்மாவை மிரட்டி பரம்பரை வீட்டை விக்கச் சொல்லி வற்புறுத்துறாங்க. ஏன்? அப்போதான் ஹான்சென் அவங்களோட கடந்த கால துரோகங்களை எல்லாம் வெளிப்படுத்துறான். அவனோட அப்பா உயிரோட இருந்தப்போ இவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அவர்தான் உதவி செஞ்சிருக்காரு. கடன், ஊழல், சூதாட்டம்னு குறிப்புகள் இருக்கு. ஆமா. ஆனா அவரோட அப்பா மர்மமான முறையில இறந்த பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்ப நிறுவனத்தை எதிரிகளுக்கே வித்துட்டாங்க. என்னது? கிடைச்ச பணத்தை அவங்களே எடுத்துக்கிட்டு ஹான்சனோட குடும்பத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. இப்ப அவங்க வாழ்ற வீட்டையும் பங்கு கேக்குறாங்க. அப்போ ஹான்சனோட போராட்டம் கடவுளின் சரணாலயத்தில் இருக்கிற மிருகங்களோட மட்டும் இல்ல, நிஜ உலகத்துல இருக்கிற இந்த உறவினர்களோடும் தான். புரிஞ்சுக்கிட்டவங்க அதை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான். ஹான்சன் இப்போ அந்த அமைப்பை ஏமாற்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டான். அவனோட புதிய சக்தி அவனோட குடும்பத்தை காக்கவும் அவனோட அப்பாவுக்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்கவும் ஒரு கருவியா மாறி இருக்கு. ஆக ஒரு உலகத்தின் விதிகளை உடைக்கிறது இன்னொரு உலகத்துல நீதியை பெறுவதற்கான வழியா மாறுது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க கையில அப்படி ஒரு கருப்பு படிகம் கிடைச்சா, அதாவது ஒரு அமைப்பையே உங்க விருப்பப்படி மாற்றக்கூடிய சக்தி கிடைச்சா, நீங்க அதை நல்லதற்கோ அல்லது கெட்டதற்கோ எதற்காக பயன்படுத்துவீங்க? சிந்திச்சு